வணக்கம் ஸ்பைசி. சயித் அலிகான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவர் கூட அசகுன்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரீனா ஒரு ரிப்போர்ட்டர். ஆனந்த ஸ்ரீன்னு ஒருத்தன். ஆசிரமத்தில் நிறைய சின்ன குழந்தைங்க மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. அதை பற்றி நியூஸ் கலெக்ட் பண்ண வராங்க. சயித் அலிகான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போது பைக்கில் வந்த 2 பேர் அவங்கள சுட்டு கொண்டுட்டு தப்பி போயிடுறாங்க. இதனால் சயித் அலிகான் மேலே பெரிய பிரச்சனை வருது. டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவர் மேலே சஸ்பெண்ட் ஆர்டர் இஷ்யூ ரெடி பண்ண 1 வாரத்தில் இந்த கேஸை முடிக்கிறேன்னு சவால் விடுறாரு. சயித் அலிகான் தம்பி வேற ஒரு ஜாதி பொண்ணை காதலிச்சு அவங்களோட காணாமல் போகிறாரு. இவங்க ஊரில் பஞ்சாயத்துன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க வேற ஜாதிக்காரங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணால் கொலை பண்ணிடுவாங்க. சயித் அலிகான் அப்பா அந்த பஞ்சாயத்து தலைவரில் ஒருத்தர். அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கொலை பண்ண தேடிட்டு இருக்காங்க. ஆனந்த ஸ்ரீ ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆசிரமத்தில் நிறைய குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. ஹர்பல்னு ஒரு 16 வயசு சின்ன பையன் ரீனாவை சுட்டு கொலை பண்ணிட்டான். இவனை பிரெயின் வாஷ் பண்ணது ஆனந்த் ஸ்ரீ தான். ஆனந்த ஸ்ரீ கேங் ஹர்பாலை போலீஸ்கிட்ட மாட்டிடுவான்னு சொல்லி கொலை பண்ண தேடிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட தப்பிச்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். ஆனந்த ஸ்ரீ தான் கொலை பண்ண காரணமாக இருக்கான். சயித் அலிகான் அதை கண்டுபிடிச்சிடறாரு. ஹர்பலை காப்பாற்றி தன்னோட கஸ்டடியில் வச்சு எல்லா வாக்குமூலத்தையும் வாங்குறாரு சயித் அலிகான். கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அந்த சின்ன பையனை என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்ண கூட்டிகிட்டு போகிறாரு. சயித் அலிகான் தடுத்து அவர்கிட்ட சின்ன பையனை கண்காணாத இடத்துல விட்டுடுவோன்னு சொல்லி சம்மதம் வாங்கி கூட்டிகிட்டு போகிறாரு. பையனை வேறு இடத்துல விடுற பொறுப்பை அசோக் கிட்ட போகுது. சயித் அலிகான் தன்னோட தம்பி அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வேற ஊருக்கு அனுப்புகிற பொறுப்பையும் அசோக்கு கொடுக்காரு. சயித் அலிகானுக்கு துரோகம் பண்ணிடுறாரு அசோக். ஹர்பாலை சுட்டு கொண்டுடுறாங்க. சயித் அலிகானோட தம்பியும் அவரோட மனைவியும் கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. காட்டி கொடுத்தது அசோக். இதுக்கு காரணமான எல்லாரையும் பழி வாங்குறாரு. இதான் கான்ட்ரவியா படத்தோட கதை. ஆணவ கொலை இன்னொரு கிரைம். இதுக்கு சயித் அலிகான் எப்படி ரியாக்ட் ஆகிறாரு இதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்குது. நல்ல கதை. அது இன்ட்ரெஸ்டாகி சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் சைலண்ட்டாக போகுது, ஆனால் பார்க்கறதுல சூப்பராக விறுவிறுப்பாக இருக்குது. சயித் அலிகான் ஃபிட்டாக ரப்பாக ஒரு நல்ல போலீஸ் கேரக்டர், நேர்மையான போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எந்த பில்டப் மாசின் இல்லாமல் ஸ்டோரிக்கு ஏற்ற பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவர். அசோக் கேரக்டர் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன். கடைசியில் வேலையை காட்டி விட்டார். வேறு ஜாதிக்காரங்க லவ் பண்ணால் அவங்கள எப்படி கொள்ளலான்னு பஞ்சாயத்து இருக்குது. அதுக்கு ஒரு தலைவர், கமிட்டி வேறு. நம்ம ஊர்க்காரங்களை விட மோசமானவங்களாக இருக்காங்க இவங்க. இதில் கொடுமை என்னென்னா சயித் அலிகானோட 10 வயசு சின்ன பையனுக்கும் ஜாதி வெறியில் பேச வச்சுருவாங்க. அந்த சீனில் அப்பான்னு கூட பார்க்காம 2 அறை விட்டுருக்கணும். கதவுல தள்ளி சட்டையை மட்டும் பிடிப்பார். அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அவரோட அப்பாவை 2 அடி அடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இது ஒரு ஹிந்தி படம். தமிழ் டப்புடில் நெட்ஃப்ளிக்ஸில் இறங்கியிருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணது ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட். ஷாருக்கான் சாரோட ஒய்ஃபு கௌரிகாந்த் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தோட டைரக்டர் பேர் புல்கிட். நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக அந்த படத்தை எடுத்திருக்காரு. 1 மணி நேரம் 43 நிமிஷம் டூரேஷன். இந்த படத்தோட மியூசிக்கெல்லாம் காது கிளியாமல் சட்டுலாம் படத்துக்கு ஏற்றாப்புல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்தை பண்ணுறவனுக்கு சீன் பார்க்கும்போது யாரா நீங்கள் எங்கடா இருக்கீங்கன்னு தோணுச்சு. படம் பார்க்க சூப்பராக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. போய் பாருங்கள். இந்த மாதிரி சினிமா ரிவ்யூ, சினிமா வீடியோ பார்க்க சினிமா ஸ்பைசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.